Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான பிரியாணி ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம சேமியா பிரியாணி தாங்க செய்ய போறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க ஒரு பாத்திரத்துல. நெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு சேமியாவை வந்து உள்ள சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சேமியா வந்துட்டு நெய்ல நல்லா வறுபடட்டுங்க. வறுத்ததுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு ஒரு பாத்திரத்துல வந்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இது சூடானதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு துண்டு பட்டை, கிராம்பு 1 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 1 சேர்த்துட்டு கொஞ்சமா பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்துட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். அடுத்ததா இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சேமியா பிரியாணி வந்து உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சேமியா பிடிக்காதவங்க கூட இந்த சேமியா பிரியாணியை வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்ப நல்லா. அடுத்ததா வந்துட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இந்த சேமியா பிரியாணி செய்யறதுக்கு உங்களுக்கு குறைவான டைம் தாங்க தேவைப்படும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான பிரியாணியா இருக்குங்க. அடுத்ததா வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. கேரட் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு 8 பீன்ஸ் சேர்த்திருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப நல்லா வதங்கட்டுங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு இதுலயே 2-3 நிமிஷம் இருக்கும் போதே வந்துட்டு பாதி வரைக்கும் நல்லா வெந்துரும். அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சேமியா பிரியாணி வந்துட்டு ரொம்ப பிடிச்சதா எல்லாத்துக்குமே இருக்குங்க. நம்ம வெறும் சேமியா செஞ்சோம்னா வந்துட்டு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி சேமியா பிரியாணி செய்யுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். 1 கப் சேமியாக்கு 2 கப் தண்ணி ஊத்தினோம்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே நல்லா கொதி வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சேமியாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சேமியா பிரியாணி செஞ்சீங்கன்னா இது கூடவே சேர்த்து வெஜிடபிள்ஸும் சாப்பிடுற மாதிரி இருக்கும்.
இது உங்களுக்கு ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருக்குங்க. மேலால வந்துட்டு இந்த மாதிரி மல்லித்தலைய கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாம் வத்தி ரொம்ப சூப்பரா வந்துட்டு சேமியா எல்லாம் வெந்திருக்கு. ரொம்ப சூப்பரா ஸ்மெல் வருதுங்க. இத வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருக்கும். இந்த சேமியா பிரியாணியை உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பாருங்க பார்க்கும் போதே அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கறங்காட்டி நமக்கு ஹெல்தியும் கூட. சோ உங்க வீட்லயும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீ அப்படியே எடுத்து சாப்பிடலாம். நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.